உறுதி செய்யப்பட்ட ரயில் முன்பதிவு டிக்கெட்டுகளை ரத்து செய்வதற்கான கட்டண பிடித்தம் தொடர்பான விதிமுறைகளை ஏப்ரல் முதல் ரயில்வே அமைச்சகம் அறிமுகம் செய்ய உள்ளது. ஏப்ரல் 1 முதல் அமலாகும் டிக்கெட் ரத்து செய்வதற்கான புதிய நடைமுறையின்படி ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பு டிக்கெட்டுகளை ரத்து செய்வோருக்கு அதிக ரீஃபண்ட் கிடைக்கும். ஒன்றுக்கும் அதிகமாக டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தால் ஒவ்வொன்றுக்கும் பொதுவாக மிக குறைந்த கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். இதேபோன்று ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பாகவும் 72 மணி நேரத்திற்கு முன்பாக டிக்கெட்டை ரத்து செய்தால் 25% கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். ஒருவேளை ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை அவகாசம் இருக்கும்போது டிக்கெட்டை ரத்து செய்தால் 50% கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரம் முன்பாக முன்பதிவு டிக்கெட்டை ரத்து செய்தால் டிக்கெட் கட்டணம் முழுமையாக பிடித்தம் செய்யப்படும், திருப்பி தரப்பட மாட்டாது. இதேபோன்று ரயில் ஏறும் நிலையத்தை மாற்ற விரும்பினால் ரயில் புறப்படும் 30 நிமிடங்களுக்கு முன்பு வரை மாற்றிக்கொள்ளலாம். இது சென்னை, பெங்களூரு போன்ற பல ரயில் நிலையங்களை கொண்ட நகரங்களில் ரயில் ஏறுவோருக்கு வசதியாக இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு கிராமத்தில் காலி சிலிண்டர்களுடன் கேஸ் ஏஜென்சி முன்பு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். முன்பதிவு செய்தும் உடனுக்குடன் சிலிண்டர் கிடைக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள தோப்பூரில் கேஸ் குடோனை முற்றுகையிட்டு கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நிலையில் பிரபல சாந்தி ஸ்வீட்ஸ் கடையில் அல்வா தயாரிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. 20% தயார் பண்ணுற அளவுக்கு சிலிண்டர் எங்கிட்ட இருக்குது. இந்த சிலிண்டர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். வேறு மாற்று திட்டத்தை யோசிச்சுக்கிட்டு. கோவை மாவட்டம் ஆலந்துறை பகுதியில் சிலிண்டர் ஏற்றி வந்த லாரியை கண்டதும் மக்கள் முண்டி அடித்து சென்ற நிலையில் செல்போனில் புக் செய்தவர்களுக்கு மட்டும் சிலிண்டர் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே நடத்தப்பட்ட சோதனையில் 3 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கடையநல்லூர் தொகுதிக்குட்பட்ட எல்லைப் பகுதியான புளியரையில் பன்மொழியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற காய்கறி வியாபாரியிடம் உரிய ஆவணங்களின்றி இருந்த 3,10,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல இல்லத்தூர் அருகே கற்குடியைச் சேர்ந்த சத்தீஸ்வரன் என்பவரிடம் 67,480 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த மங்களபுரம் பகுதியில் வாகன சோதனை நடைபெற்றது. அப்போது சென்னையிலிருந்து நாமகிரிப்பேட்டை நோக்கி முட்டை ஏற்றிச் சென்ற லாரியில் நடத்தப்பட்ட சோதனையில் உரிய ஆவணங்களின்றி இருந்த 4,85,700 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வணிகர்கள் 2 லட்சம் ரூபாய் வரை எடுத்துச் செல்ல தேர்தல் ஆணையம் அனுமதிக்க வேண்டுமென தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறினார். ஒரு நபர் ஒன்றுக்கு 50,000 எடுத்து செல்லலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு டீ 5 ரூபாய்க்கு வித்துச்சுங்க. இப்போ ஒரு டீ 20 ரூபாய் விற்குது. நீங்க 5 ரூபாய்க்கு விற்கும் போது 50,000 ரூபாய்னா 20 ரூபாய் டீ விற்கும் போது 2 லட்சமா கூட்டி தரணும். இதனை வலியுறுத்தி சென்னையில் வரும் 31ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாகவும், தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். தமிழ்நாட்டில் நாளை முதல் வெயில் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், நாளை மறுநாள் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. வரும் சனிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும், நாளை முதல் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பில்லை எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மதுவிலக்கு காவலர் என கூறி 50,000 ரூபாயை வழிப்பறி செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கடையநல்லூரை சேர்ந்த ராசு என்ற பீடி கம்பெனி உரிமையாளர் தனது நிறுவன ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க 50,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு இடைக்கால் அருகே சென்றார். அப்போது அவரை மதுவிலக்கு காவலர் என கூறி ஒருவர் ராசுவை வழிமறித்ததாக தெரிகிறது. பின்னர் சோதனை நடத்தி ராசுவிடமிருந்த 50,000 ரூபாயை அந்த நபர் பறித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இலத்தூர் காவல் நிலையத்தில் ராசு புகார் அளித்தார். விசாரணையில் மேலக்கடையநல்லூரை சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். மாநிலம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் இதுபோன்ற மோசடி நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
தமிழ்நாட்டில் அரிசி அட்டைதாரர்களுக்கு விலையில்லா பிரிட்ஜ் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே 3 கட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய், ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம், மாணவர்களுக்கு கல்விக் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அதிமுக தேர்தல் அறிக்கையை முழுமையாக கட்சி தலைமையகமான எம்ஜிஆர் மாளிகையில் வெளியிட்டார். அதில் 297 அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கு வழங்கப்படும். தற்போது இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதனை பெட்டி ஃபிரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாருக்கு தற்போது வழங்கி வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விவசாயிகள் நலனுக்காக நெல்லுக்கு தற்போது வழங்கி வரும் ஆதார விலை குவிண்டாலுக்கு 3500 நிர்ணயிக்கப்படும் என்றும் அறிவித்தார். திமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் தொகுதி ஒதுக்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமையும் என்றார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக கட்டாயம் பதவி ஏற்பார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரும் 1ஆம் தேதி தேமுதிக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யவிருப்பதாகவும் பிரேமலதா தெரிவித்தார். 27ஆம் தேதி அனைத்து வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டு 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் 1ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதை, அந்த மகிழ்ச்சியான தருணத்தை இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறத உண்மையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தான் பிறந்த ஆம்பூர் தொகுதியை திமுகவிடம் கேட்டிருப்பதாக பிரேமலதா தெரிவித்தார்.